திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவ அனுபவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சி அது விளங்க மறுவிளங்கு குழலொள்ளி மகிழ்ந்து ஒரு பால் விளங்க வயங்கும் மணிப்பொது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்து. அன்பர்களே வணக்கம். நலம் நலமறிய ஆவல். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சென்ற பதிவில் நம்ம சேனலில் அறிந்தும் அறியாததுங்கிற தலைப்பில் தொடர்ந்து கருத்துக்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். சென்ற பதிவில் வாரத்தில் 7 நாட்களில் தாயின் கருவறையில் அந்த குழந்தை கருத்தரித்தல் அப்படின்றது எந்தெந்த நாட்களில் கரு உண்டானால் அந்த பிறந்த குழந்தைகளினுடைய தோற்றம், எண்ணம், செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இப்போது உறவில் கணவன் மனைவி உடல் உறவில் ஈடுபடும் நாட்கள், எந்த நாட்களில் ஈடுபட்டால் அதனுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய உடல் ரீதியாக மனல் ரீதியாக அவங்களுடைய என்ன சேஞ்சஸ் இருக்கும் அவங்களுக்குள்ள அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாங்க. இது நம்ம குருநாதர்கிட்ட ஒரு முறை நாங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டப்ப அவர் சில கருத்துக்களை கூறியிருந்தார். அதை எடுத்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. இது யோகத்தில் பரியங்க யோகம் அப்படின்னு சித்தர்கள் இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. சரிங்களா? சித்தர்கள் மகான்கள் இதை பரியங்க யோகம், ஆண் பெண் உறவை பரியங்க யோகம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதை நம்ம எப்படி யோகமாக மாற்றுவது, ஈடுபடும் பொழுது உறவில் ஈடுபடும் பொழுது அது எப்படி நமக்கு யோகமாக மாற்றுவது, நமக்கு எப்படிப்பட்ட பயன்களை தரக்கூடியது அப்படிங்கிறத உணர முடியும். சரிங்களா? சரி, நேராக நம்ம கருத்துக்குள்ளே போகலாங்க. திங்கட்கிழமை நாட்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா அன்பும் அந்யோன்யமும் அதிகமாகும். அதாவது இருவருக்கும் உள்ள நல்ல புரிதல் இருக்கும், இருவருக்கும் நல்ல புரிதல் ஏற்படும். முகம் மற்றும் அகம் இரண்டுமே நல்ல மலர்ச்சியாக இருக்கும். முகம் அகம் இரண்டுமே ரொம்ப மலர்ச்சியாகவும் இருக்கும். ஒரு அறிவுபூர்வமான செயல்பாடுகள், சிந்தனை செயல்பாடுகள் தோன்றும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து செவ்வாய் உகந்த நாள் இல்லைங்க. இருவருக்குள்ள சண்டை சச்சரவுகள் வரும். அந்த சண்டை போடக்கூடிய குணத்தை அதிகப்படுத்தும். அந்த மாதிரி குணம் அதிகமாக ஏற்படும். உஷ்ணம் அதிகமாகும். அடுத்தது இரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரலாம். இரத்த சம்மந்தப்பட்ட நோய்கள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து புதன் மிகவும் உகந்த நாள். புதன் மிகவும் உகந்த நாள். புரிதல் நல்லாயிருக்கும். புரிதல் இருவருக்குள்ளேயும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். அப்புறம் மாமன் மைத்துனன், அது கணவன் வழி, மனைவி வழி, மச்சனச்சி எல்லாம் குழந்தையா அவங்க கூடலாம் நல்ல ஒரு பாசம், ஒரு அஃபெக்ஷன் அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பொன்பொருள் சேரும். மனதாலும் உடலாலும் ஆரோக்கியமும் உற்சாகமும் இருக்கும். சரிங்களா? அடுத்து ஒரு சின்ன முரண்பாடுகள் விலகும். சின்ன முரண்பாடுகள் விலகும் அப்படின்ற மாதிரி கொடுக்கப்பட்டு இருக்குங்க. அடுத்தது வியாழன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா நல்ல எண்ணங்கள் உருவாகும். உயர்வான நோக்கங்கள் உருவாகும். நாமும் என்ன பண்ணணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நம்ம குழந்தைங்களும் எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு லட்சியம், ஒரு குறிக்கோள், ஒரு லட்சியத்தை எடுத்துகிட்டு பயணிக்கிற மாதிரி சிறப்பாக அமையும். அப்படி எதிர்காலத்தை நம்ம சிறப்பாக அமைச்சிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தோன்றும். செயல்பாடுகளும் அது போன்றே இருக்கும் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு இருக்குதுங்க. சரிங்களா? லட்சிய பயணமாக லட்சிய வாழ்க்கையாக அமையும் அப்படின்னு கொடுக்கப்பட்டு இருக்குது. அடுத்தது வெள்ளியும் உகந்த நாட்கள். பொன்பொருள் சேரும். அழகு மிளிரும். பிரியம், நெருக்கம் அதிகமாகும். இருவருக்குள்ள
நெருக்கம் எப்படி இருக்குங்க, அதிகமாகும். வாழ்க்கை வளம் பெறும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மிகவும் பொருத்தமான நாள் எதுங்க, வெள்ளி. அடுத்தது சனிக்கிழமை. சனிக்கிழமை வந்து தவிர்க்க வேண்டிய நாள். சரிங்களா? ஏன்னா நம்ம சென்ற பதிவிலே வந்து என்ன சொல்லியிருக்கோம், சனி ஞாயிறு செவ்வாய் வந்து குழந்தை கருத்தரித்தாலே வந்து அவர்களுடைய எண்ணம் செயல்பாடுகள் அவ்வளோ சிறப்பாக இருக்காதுன்னு சொல்லியிருந்தோம். இதுவும் அதே போல தான். செவ்வாய் சனி ஞாயிறை தவிர்க்க வேண்டியதாக தான் இருக்குது. இப்போ சனிக்கிழமையை எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும், சங்கடங்கள் அதிகமாகும். சனிக்கிழமையில் வந்து சங்கடங்கள் அதிகரிக்கும். உடல்நிலை மனநிலை பாதிக்கப்படும். உடல்நிலை மனநிலை பாதிக்கப்படும். சோம்பல் உண்டாகும். வாழ்க்கையின் மீது வெறுப்பு ஏற்படும். சரிங்களா? அடுத்து ஞாயிறு, அதுவும் தவிர்க்க வேண்டிய நாள் தான். சண்டை சச்சரவுகள் வரும். வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூடவும் வந்து கருத்து வேறுபாடுகள் வரும். சரிங்களா? ஈகோ வரும். நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்ற அந்த ஈகோ பிரச்சனைகள் வரும். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதற்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுங்கிற குழப்பம் வரும். சரிங்களா? எதை செயல்படுத்தணும் எதை செயல்படுத்தக்கூடாதுங்கிற குழப்பம் வரும். செலவுகள் அதிகரிக்கும். தவிர்க்க வேண்டிய நாள். சரிங்களா? அன்பர்களே, எந்தெந்த நாட்கள் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. தவிர்க்க முடியாத போது இப்போ புதுசாக திருமணமானவங்க அப்படிலாம் இருக்கிறவங்க வந்து ஒரு ஆர்வத்தில் ஆசையில் வந்து இந்த நாட்களெல்லாம் பெருசாக வந்து அவங்க மைண்டில் வச்சுட்டெல்லாம் முடியாது. ஆனாலும் இதுக்கு வந்து ஒருவேளை தவிர்க்க முடியல, சனிக்கிழமை ஞாயிறு அல்லது செவ்வாய் போன்ற நாட்கள் தவிர்க்க முடியவில்லை என்றால் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா விடியற்காலை அந்த ஒரு 4:30 மணிலேருந்து ஒரு 6 மணி அப்படிங்கிறது வந்து, ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு விஷயமா இருக்கும். அப்போ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்து அவங்க கொஞ்சம் ரொம்ப ஈடுபாட்டோடு இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி அந்த உறவு பலப்படும். அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்குமே ஒரு திருப்தியான சூழ்நிலை மனநிலை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்பட்டு இருக்குதுங்க. அதனால் அது தவிர்க்க முடியாத நேரத்துக்கு அந்த மாதிரி. சரிங்களா? மற்றபடி எல்லா நாட்களிலுமே பகல் நேரத்தை தவிர்க்க வேண்டும். சரிங்களா? பகல் நேரங்களில் வந்து பகல் பொழுதுகளில் வந்து உறவு வைத்து கொள்வது வந்து அவ்வளோ உகந்ததாக சொல்லப்படவில்லை. சரிங்களா? அதனால் பகலை தவிர்க்க வேண்டும். நான் முன்பு கூறியது போல் புதுசாக திருமணமானவங்க அப்படிலாம் இருக்க முடியாது. ஆனால் கொஞ்சம் அதை சரியாக மாற்றிக்கிட்டால் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே போல் எல்லா நாட்களுமே எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா, இப்போ வாரத்தில் 3 நாட்கள் தவிர்க்கணும்னு சொல்லியாச்சு. 4 நாட்கள் திங்கள் புதன் வியாழன் வெள்ளி உகந்த நாட்கள்னு நம்ம கொடுத்துட்டோம். இந்த நாட்களில் கூட இரவு நேரங்களை விட விடியற்காலை பொழுதே வந்து அதற்கு ஏற்ற நேரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சரிங்களா? அடுத்து சாப்பிட்டவுடன் வந்து அந்த உறவில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது அது மெடிக்கல் ரீதியாகவே அதை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? மருத்துவர்களே வந்து அதை தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க. சாப்பிட்ட உடனே உறவு வச்சுக்கிறது வந்து உடல் ரீதியாக ஆரோக்கியத்தை கெடுக்கும், ஜீரண பிரச்சனைகளெல்லாம் உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருக்குங்க. சரிங்களா? அடுத்து அந்த ஒரு ஈடுபாடு வந்தாச்சு, ஆண் இடத்துலையோ பெண் இடத்துலையோ ஒரு சிம்டம்ஸ் வந்துடுச்சு. அப்படி ஒரு சூழல் அமையும் போது என்னென்னா, நம்ம அந்த உணர்வுகள்லாம் நமக்கு முன்னாடி நின்னாலும் கூட ஆத்மார்க்கமாக அன்போடும் ஆத்மார்க்கத்தோடும் வந்து இணைவது வந்து சிறப்பை தரும். வழிபாடும் முக்கியம். சரிங்களா? சிவ வழிபாடு, லிங்க வழிபாடு இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி அதில் ஈடுபடுறது வந்து இந்த மாதிரி பரியங்க யோகத்துக்கு வந்து மிக சிறந்த அது யோகமாக அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது. லிங்க வழிபாடை முடிச்சுட்டு அதன் பிறகு ஈடுபடுவது சிறப்பை தரும்னு
சொல்லப்பட்டு இருக்குது. அதெல்லாம் இன்றைய காலகட்டத்துக்கு என்ன பண்ண முடியும், நம்ம வீட்டில் சிவலிங்கமே வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி கூட சில கருத்துக்கள் உண்டு. தவறில்லை, வைக்கலாம். பூஜை அறையில் வச்சு அதுக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம், தேன் அபிஷேகம் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டு இருக்குது. அது இயன்றவரை பண்ணலாம். நம்மளால் முடியும் அப்படின்னா அதை நம்ம செய்யலாம், சிறப்பாக இருக்குங்க. அன்பர்களே, இந்த பதிவை காணும் எனது அன்பர்கள் இது உபயோகமாக இருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இளைய தலைமுறையினர்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அவங்க வாழ்க்கையில் நன்மை தரும் இல்லையா, வளர்ச்சி நல்லாயிருக்கும், அவங்களுக்குள்ள உறவுகள் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு இந்த பதிவு செய்கிறேங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வியூவர்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தா இதுவரையிலும் 23,000 வியூவர்ஸுக்கு மேலே இருக்காங்க. 23,000 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சேனலை. ஆனால் சப்ஸ்கிரைப்புன்றது அதிகம் வரல. நம்ம யூடியூப் பேமெண்ட்டெல்லாம் எதிர்பார்த்து எதுவும் பண்ணலை. நல்ல விஷயங்களை, நல்ல கருத்துக்களை நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் பதிவு செய்துட்ருக்கேங்க. இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் சேனல் நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு, இன்னும் சிறப்பாக நம்மளும் செயல்படுறதுக்கு. ஏன்னா எந்த ஒரு காரியம்னாலே ஒரு ஆத்தரைசேஷன் இருந்தால் தானே, ஒரு உந்துதல் இருந்தால் தானே அதை நம்ம சிறப்பாக செய்ய முடியும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணியும் ஆதரவு தரணும், சரிங்களா? இந்த பதிவை காணும் எனது அன்பர்கள் எல்லோரும் நல்வாழ்வு வாழ ஏக இறைவனை வணங்கி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.